இறைவனுடைய படைப்பிலே அனைத்தும் உன்னதம்தான். நிரந்தரமில்லா வையகத்தில் நாளைய மறு உலகுக்காய் தன் வாழ்வை அர்ப்பணம் செய்யும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சத்தியத்தின் சன்மார்க்க தூதர் நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானுலகத்து வகை இக்ரா எனும் இறைவசனம் கல்வியின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முதல் இன்றைய நவீன யுகம் வரை கல்வி என்பது அளப்பரியது. கல்விக்கான வளர்ச்சி பாதைகள் அக்குரண குருதுகல எனும் கிராமத்தில் உள்ள மஸ்ஜிதுல் சலாமில் 1999 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி குல்லியத்துர் ரஷீதியா அரபு கல்லூரி. இக்கல்லூரியின் முன்னேற்றத்துக்காக 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அக்குரண துணுவில எனும் ஊரில் மருகும் அமீர் அவர்களின் புதல்வர்களான மருகும் ரஸ்மி முகமது அவர்கள், எம்ஏஎம் ரிஸ்வான், எம்ஏஎம் ரசான் ஆகியோர் ஓர் காணியை மதரசாவின் பெயரிலே வக்ஃப் செய்தார்கள். பின்னர் இடப்பற்றாக்குறை காரணமாக அக்குரண தெலுபுகாவத் எனும் இடத்திற்கு தற்போதைய இடத்திற்கு இடமாற்றப்பட்டது. பல மாணவர்களை ஆலிம்களாகவும் ஆஃபில்களாகவும் உருவாக்கிய பெருமை இக்கல்லூரிக்கு சாரும். இக்கல்லூரிக்கு 2010ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுமார் 14 வருட காலம் சேவையாற்றியவர் மர்ஹூம் அமீர் அவர்களின் புதல்வர் மர்ஹூம் ரஸ்மி முகமது அவர்கள். இக்கல்லூரியின் வளர்ச்சி பாதைகள் அயராது உழைத்தவர். ஒழுக்க விழுமியங்கள், பொருளாதார தேவைகள், ஏனைய இதர தேவைகள் என அனைத்திலுமே முழுமூச்சாக ஈடுபட்டு இவருடைய சேவை காலத்தில் இக்கல்லூரிக்கான முன்னேற்ற பாதைகள் அதிகம் பங்காற்றியவர். மர்ஹூம் ரஸ்மி முகமது அவர்கள் இம்மதரசா தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதிலிருந்து மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ பல உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக வறுமை கோட்டில் வாழும் மதரசா மாணவர்களுக்கு தன்னுடைய ஊருக்கு அதிகம் செலவழிக்க கூடியவர்களாகவும் இந்த மதரசாவை நாம் எல்லோரும் தான் கட்டியெழுப்ப வேண்டும் என அதிகம் பாடுபட்டவர். பொது வேலைகளில் அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். ஏன் நாம் தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விசாலமான கட்டடமும் அவர்களின் நிதியிலே உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எண்ணங்களை பொருத்தி கூலி என்று சொல்லுவார்கள். இன்றளவும் இவரை பற்றி பேசுவதற்கு இவரின் எண்ணங்களிலிருந்து பிறந்த செயல்களும் இக்காரணம். அழகான பேச்சு, நல்ல தலைமைத்துவம், எப்போதுமே பக்குவமான நன்னடத்தை, நேரம் தவறாமல் உரிய நேரத்துக்குள் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுதல் போன்றவை இவரிடம் காணப்பட்ட சிறப்பான பண்புகளாகும். நல்ல குணங்கள் தான் ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும். அப்படி ஒரு மனிதரைத்தான் நாம் இப்போது எழுந்திருக்கிறோம். எனவே அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரின் நினைவுகளும் சேவைகளும் நம்மை சுற்றியே காணப்படுகிறது. எனவே இந்த பிரார்த்தனைகளில் அவரை நாம் இணைத்துக் கொள்வோம். தொடர்ந்து அவரை போலவே அவரிடத்திலிருந்து அவர்களுடைய சகோதரர்கள் சகல விடயங்களையும் முன்னெடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என கேட்டு எங்கள் பிரார்த்தனைகளில் அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம்.